Hi friends, welcome to கடாய் சமையல். இன்னைக்கு நம்ம கோல்ட் பால்பூரி ரெசிபி தான் செய்ய போறோம். இது வந்து ரொம்பவே சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு டெசர்ட் ரெசிபி. அண்ட் டேஸ்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே டிஃபரண்டா இருக்கும். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே உள்ள பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பால்பூரி செய்யிறதுக்காக பால் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்துல 200 ml தண்ணி சேர்க்காத பாலா எடுத்துக்கோங்க. பால் ஊற்றி அது நல்லா கொதிச்சு வர வரைக்கும் காய்ச்சிக்கோங்க. பால் கொதிச்சு வரக்குள்ளே நம்ம இந்த பால் கூட மிக்ஸ் பண்ணுற ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 5 பாதாம் பருப்பும் 5 முந்திரி பருப்பும் ஊற வச்சு அதோட தோல் எல்லாமே எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அதையும் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு ஏலக்காய் ஒன்று சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 3 டீஸ்பூன் பால் ஊற்றி இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருவோம். பால் ஊற்றி தான் அரைக்கணும், தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. பாருங்கள், பேஸ்ட் நல்லா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது பால் நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட நம்ம தேங்காய் நட்ஸ் போட்ட பேஸ்ட்டை கூட ஆட் பண்ணிடலாம். இதை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு பால் நல்லா கொதித்து வற்றி வர வர நல்லா உங்களுக்கு க்ரீம் மாதிரி கிடைக்கும். இப்போது இது கூட நம்ம கண்டென்ஸ்டு மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 டீஸ்பூன் வந்து கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணுறேன். கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கலைனாலும் பரவாயில்ல, அதுக்கு பதிலாக ஒரு 5 டீஸ்பூன் ஒயிட் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்குறனால உங்களுக்கு நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட் கிடைக்கும். இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோரில் 1 டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. உங்களுக்கு நல்லா க்ரீம் மாதிரி ரெடி ஆகும். இப்போவே கொஞ்சம் நல்லா கெட்டியாகிருச்சு. பாருங்கள், இப்போவே லைட்டாக கெட்டியாகிருச்சு. இன்னுமே உங்களுக்கு நல்லா க்ரீம் மாதிரி கிடைக்கும். இதை அப்பப்போ ஓரங்கள் எல்லாமே வலிச்சு விட்டுக்கோங்க. அந்த ஆடை எல்லாமே அப்படின்னா தான் உள்ளே போய் நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு 30 மினிட்ஸ் to 1 hour வரைக்கும் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. கோல்டு பால் பூரி நல்லா சில்லுன்னு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக பூரி வந்து பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு நான் இன்ஸ்டன்ட் பானி பூரி தான் வாங்கி வச்சுருக்கேன். எல்லா கடைகள்லையுமே இப்போ ரெடிமேடாகவே கிடைக்கிது. இதை வந்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பூரி பொரிச்சு எடுக்கிறதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 5-6 பூரியாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. பூரி போட்டுட்டு மேலே வந்து எண்ணெயை வந்து தெளித்து விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா பூரி நல்லா உப்பி வரும். இந்த மாதிரி தெளித்து விட்டுக்கோங்க. பாருங்கள், பூரி நல்லா உப்பி வருது. இப்போது லைட்டாக கலர் வந்து மாறினதுக்கப்புறமா தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பூரி நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரியே உங்களுக்கு தேவையான அளவு பூரியை வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. பூரி எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நடுவில் உடச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த அளவுக்கு அகலமாக உடச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு பூரியை உடச்சி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஃப்ரீசரில் வச்சுருந்த பாலை வந்து எடுத்துடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு. இதை நல்லா ஒரு தடவை பீட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பீட் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம உடச்சி வச்சுருக்க பானிபூரியில் இதை வந்து ஃபில் பண்ணி வச்சிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பால் வந்து 10லேருந்து 15 பூரி வரைக்கும் சாப்பிடலாம். பூரியில் எல்லாமே பால் வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதுக்கு மேலே ஐஸ்கிரீம் வைக்க போகிறோம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் பிடிக்குமோ அது வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி வெண்ணிலா ஐஸ்கிரீம் தான் வாங்கி வச்சுருக்கேன். வெண்ணிலா வந்து உங்களுக்கு எல்லா கடைகள்லையுமே ரொம்ப சுலபமாக கிடைக்கும். இதை ஐஸ்கிரீம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதளவுக்கு வச்சுக்கோங்க. இது வந்து சாப்பிடும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். பூரியில் எல்லாமே ஐஸ்கிரீம் ஃபில் பண்ணி வச்சாச்சு. இதுக்கு மேலே நான் நட்ஸ் வந்து தூவிக்கிறேன். உங்களுக்கு எந்த நட்ஸ் சாப்பிட பிடிக்குமோ அந்த நட்ஸ் வந்து கட் பண்ணி மேலே தூவிக்கோங்க.
எனக்கு பிஸ்தா கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் பிஸ்தா தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக கோல்டு ஐஸ் பால்பூரி ரெடி. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே எனக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.